கமல் தான் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, கமல் வந்து பாலச்சந்தர் மெயின் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனு. கமல் ஆடுறதுக்கு அப்புறம் கமல் தான். பட் மெயினா வந்து ஏதாவது வித்தியாசமா எடுக்கணும் ட்ரை பண்ணி தான் நானு மேக்ஸிமம் ட்ரை பண்றது. அப்படி எடுக்கும்போது தான் இந்த மாரி ரஜினி இப்படின்னா நம்ம 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 சொல்றது ஒரு 50% அவரு இன்னும் 50% எக்ஸ்ட்ரா போடுவாரு. இப்ப இப்படி காலெல்லாம் அப்படி கொஞ்சம் கேமராக்கு முன்னாடி இப்படிலாம் தூக்கிட்டு நிப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு போட்டு அந்த மாதிரி தான் சில நேரத்தில் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பொறுமையெல்லாம் அவர்கிட்ட நிறைய இருந்தது. அந்த பீரியடில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, "இது மாதிரி நல்லா இருக்குது காஸ்டியூம் வா வந்து எடு." சில்க்கெல்லாம் வந்து ரெகுலராக கூப்பிடுவாங்க, "இந்த மாதிரி நல்லா இருக்குது இது." வேறு பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் போனால் கூட ஹில்ஸ் ரவியை கூப்பிட்டுவாங்க, அவரை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களே ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. இப்போ பானுப்பிரியா நீங்கள் வித்தவுட் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஷனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அவங்க அவங்களோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் முதன்மையான நடிகர்களாக வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்கீங்க. சூர்யா, கார்த்திக் எடுத்திருக்கேன். ஸ்ருதியை வந்து குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டு வந்தார். தமிழ் சினிமாவில் இருக்க பாதி நடிகைகளோட நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது தான் ராதிகா அவர்களே மெயினான பிக்சர் தான் வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இல்லை, அந்த ராதிகா படமே அப்படி தானே. எனக்கு நான் ஆக்சுவலாக என்னோட படத்துக்காக எடுத்தது அந்த படம். நான் சும்மா வீட்டு வாசல்ல அப்படி சும்மா அந்த மேக்கப் இல்லாமல் சும்மா லிப்ஸ்டிக் மட்டும் லேசாக. ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கெஸ்ட்டோட தான் இணைஞ்சிருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷனாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காருங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பேரை பார்த்து ரசிச்சிருக்கோம்ல, அவங்க எல்லாருக்கும் முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணவர் இவர் தான். ஸ்டில்ஸ் ரவி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சார் எனக்கு வந்து இதை நம்ம யூஸ்வலாக நம்ம பார்ப்போம் சார். இந்த மாதிரி ஒரு பிக்சர் யாரா எடுத்திருப்பா? தலைவர் இப்போ ரஜினி அவர்களே சொல்கிறேன். ரஜினி அவர்கள் இந்த அளவுக்கு ராவா காட்டினது யாரு? ராதிகா அவர்கள் இந்த அளவுக்கு ராவா காட்டினது யாருன்னு சொல்லும்போது நிறைய சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக ராதிகா அவர்களே சில இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, ஸ்டில்ஸ் ரவி எங்களுடைய ஆசான குரு அப்படின்ற மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. சார் கிட்டத்தட்ட 50 வருஷம் சார் நீங்கள் சினிமாவிலையும் சரி மேகசின்லையும் சரி இருந்து வந்திருக்கீங்க. 50 வருஷம் நீங்கள் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இப்போ வரைக்கும் வாழ்கிறீங்க, இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு? நல்ல கொடுப்பனை தான் அதெல்லாம். ஏன்னா எல்லாரோட பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. இந்த எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கு வந்து அது பெரிய கொடுப்பனை தானே. கரெக்ட். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி ரஜினி சார்லேருந்து கமல் சார் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரஜினி அவர்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகே. என்ன அப்படின்னா, நீங்கள் நடுவில் ரஜினி அவர்களுக்கு ஒரு பிக்சர் போட்டிருந்தீங்க, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அவர் ராவாக எடுத்த பிக்சர்ஸ்லாம் படத்தில் வராத பிக்சர்ஸ் கூட நீங்கள் போஸ்ட்டாக போட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில். அப்படி எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? நிறைய எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ முன்னாடி நான் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி அதில் அப்போ நிறைய வந்து எடுப்பேன். அப்போ தான் அவரோட பிகினிங் ஸ்டேஜ். அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக போஸ்ட் பண்ணுவார். அப்போவே நமக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக அவர்கிட்ட போனால் கொஞ்சம் நம்ம வித்தியாசமான ஃபோட்டோ கிடைக்கும். அவங்க வித்தியாசமாக போஸ்ட் பண்ணால் தானே நமக்கு அந்த பேர் வரும். அதனால் அவர் அடிக்கடி போய் ஸ்டுடியோலெல்லாம் போய் ஃபோட்டோ எடுப்பேன். எல்லாம் எடுத்தேன். அப்படி தான் நிறைய எடுத்தேன். அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து அவர் ஹீரோவாக நடித்த பைரவி தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஓகே. ஸ்ரீபிரியா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு அந்த படத்தை. அதில் தான் வந்து அவர் மெயினாக ஹீரோவாக பண்ணது அந்த படம். அதுலேயும் வந்து இந்த இன்சிடென்ட்ல நீ சொல்லியிருந்தீங்க, நடுவில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அந்த இன்சிடென்ட் அப்போ ப்ரெஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பண்ண ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து வந்து சிலர் வந்து வேற ஒரு படத்துக்கு வந்து பேர் போட்டு சூப்பர் ஸ்டார் நடிக்கும் பைரவி அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து வேற ஒரு கதை சொல்லியிருந்தாலும், ஃபோட்டோ எடுத்த படம் அவங்க சொன்னது வந்து பைரவின்ற படத்தை வந்து போட்டிருந்தாங்க. பட் ஃபோட்டோ எடுத்தது ஒரு பைரவி. ஸோ உங்களுடைய பேர் அதில் மென்ஷன் ஆகுது, பைரவி. அவருடைய ஃபோட்டோவில் தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி. இந்த இன்சிடென்ட்டே செம்மையாக இருக்குது சார். அது எப்படி சார் நடந்துச்சு? இல்லை, இது வந்து என்னென்னா, ரஜினி ஒரு வாட்டி ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது ரவி எனக்கு ஒரு கேமரா வாங்க போகிறேன், நான் சிங்கப்பூர் போகிறேன், நினைத்தால் இனிக்கும் படம் ஷூட்டிங்காக போகிறேன், எனக்கு ஒரு கேமரா பேர் எழுதி கொடுங்க, நான் எனக்கு அவருக்கு பர்சனலாக வேணும்னாரு. சரின்ட்டு நான் வீட்டுக்கு போய் நோட் பண்ணிவிட்டு எழுதிட்டு வந்து கொண்டாந்து வீட்டுக்கு கொடுத்தேன். விடிய காத்தால் வந்து, ஏன்னா அவர் வீடும் என் வீடும், நான் கோபாலபுரத்தில் இருந்தேன், இவர் வந்து அந்த மியூசிக் அகாடமி பேக் சைடு இருந்தார்.
சரி காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு போனோம். அப்போ தான் கரெக்டாக பால்காரன் பால் இது போட்டு அப்புறம் பேப்பரை போட்டான். இவரு இந்த பேர் எழுதி குடுத்தேன் நானு. அத வாங்கிட்டு சரி அப்படின்ட்டு அதுக்குள்ள பேப்பர் படிச்சாரு. பேப்பர்ல வந்து பைரவி நான் எடுத்த ஸ்டில்ல போட்டு இந்த மாரி தானு சார் ஒரு விளம்பரம் குடுத்திருந்தார். ப்ரொடியூசர் தானு. ம். அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு நார்த் சவுத் செங்கல்பட்டுக்கு. அவரு சின்ன சின்ன விளம்பரம் தான். அதில போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் பைரவின்னு போட்டிருந்தது. போட்டோனே அவரு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. ம். "என்ன பாருங்க சார், பாருங்க சார். இப்படி தான் சார் நம்மள ஏத்தி விட்டு கவுத்துருவாங்க சார்." அப்படி இப்படின்னு பயந்தாரு. நான் அது வந்து அதான் சொன்னேன். அன்னைக்கு இப்படி பயந்தவரு, இன்னைக்கு உலகம் பூரா சூப்பர் ஸ்டார்ன்னு அவர சொல்ல வச்சது, அந்த படத்துக்கு அப்புறம் அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அது. இப்ப நாங்கலாம் கேமரால வந்து லென்சிங்ல ஃப்ரண்ட்ல பார்க்குறோம். நீங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்க பார்க்குறோம். நீங்கலாம் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆஃப் ஸ்க்ரீன்ல இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்தாலே ஒரு மாஸா நடக்கிறதோ, பேசுறதோ, ஒரு ஃபோட்டோக்கு லுக் குடுக்குறதோ அவ்வளோ பயங்கரமா இருக்கு. நீங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து நெறைய டீ குடிச்சிருப்பீங்க. அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கலாம், இல்ல டம் அடிச்சிருக்கலாம். அந்த மாரி இன்சிடென்ட்லாம் நெறைய நடந்திருக்கலாம். அப்ப சாப்பிடும்போது கூட நீங்க ஒரு இடத்துல நீங்க பார்த்து, "ச்சே! சரியான லுக் இந்த லுக்கு." அப்படின்னு எடுத்ததெல்லாம் உண்டா? இல்ல அது அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? சரி சடனா நீங்க உங்க கையில கேமரா கூட இருந்திருக்காது. நீங்க அவங்க கூட நார்மலா பேசிட்டு இருந்திருப்பீங்க. டப்புனு அந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கும். அந்த மாரி எதனா கிடைச்சதா? இல்ல அப்படி எடுக்கல. பட் என்னன்னா, இப்போ ஒரு நீ சொல்ற மாரி டீ சாப்பிடும் அது, இல்ல வேற ஏதாவது யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதோ, அந்த மாரி ஒருத்தர் நம்ம ஆங்கிள்ல பார்த்துட்டே இருப்பேன் நானு. ம். கையில கேமரா இருக்காது. ஏன்னா எல்லா டைம்லயும் நம்ம கேமரா எடுத்துட்டு போமாட்டோம் நம்ம. பட் அப்ப துடிக்கும். ஆஹா! இந்த ஆங்கிள் நல்லா இருக்கே! ஐயோ! எடுத்துருக்கலாமே! கேமரா இருந்தா எடுத்துருக்கலாமே! அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் இருக்கும். அது ஏன்னா, எப்போதுமே இப்போ எனக்கு. பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, திடீர்னு எதனா தோணுச்சுனா ஃபோன் எடுத்து இப்படி எடுத்துடுறாங்க. ஆமா. ஆனா இல்ல நீங்க அப்ப என்னன்னா, கேமரா வந்து ஒரு பேக் வேணும். அது லென்ஸு எக்ஸ்ட்ரா லென்ஸ் வேணும். இதெல்லாம் தூக்கிட்டு போகணுன்னும்போது, எப்போதும் இருக்காது நம்மகிட்ட. அப்ப அந்த மாரினால நமக்கு இது கேண்டிடா எடுக்கிறதுக்கு யோசிப்போம் நம்ம. பட் இப்ப என்னன்னா, ஆஃப் லேட்டு நான் ஒரு கேமரா ஒண்ணு சின்ன கேமரா ஒண்ணு எப்போதும் தோள்ல மாட்டிப்பது. வெளிநாடு எல்லாம் போம்போது ஒரு கேமரா போட்டுட்டு நானே ஏதோ கேண்டிடா எடுத்துட்டே இருப்பேன் நானு. அண்ட் அதே மாரி சொல்லணும்னா, நீங்க ரஜினி அவர்கள் எடுக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க எல்லாருமே. பக்கத்துல ஆட்களும் இருக்காங்க. அவர் கண்ணாடி மிரர்லேருந்து ஒரு லுக் எடுத்திருப்பீங்க. நார்மலா எடுக்காம, ஆமாமா. அப்படி கால் மேல கால் போட்டிருப்பாரு. கண்ணாடி மிரர்ல ஒண்ணு எடுத்திருப்பீங்க. அது எந்த இடம் எதுவும் ஞாபகம் இருக்கா? எந்த இடத்துல இல்ல எடுத்தீங்க? அது வந்து ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ தான் அது. ஓ! ஆக்சுவலா மேக்கப் போடும்போது இப்போ ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபரா போய் எடுப்பேன்ல அடிக்கடி. அப்போ ஏதாவது வித்தியாசமா எடுக்கணும். எல்லாரும் எடுக்கிற மாரி சும்மா நின்னு அப்படி எடுக்கிறதும் இல்லாம, ஒரு இமேஜ் ரிஃப்ளெக்ஷன்ல போய் எடுக்கிறது. அதே மாரி ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கும். கண்ணாடி கையில வச்சிருப்பாரு. ம். கையில ஒரு சிகரெட் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள அவர் தலை மட்டும் தெரியும். அது மாரிலாம் எடுப்பேன். கொஞ்சம் ஏன்னா எல்லாரும் எடுக்கிறத எடுத்து எனக்கு எடுத்தா என்னன்னா 10ஓட 11 இருக்க பிடிக்காது. நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றது அந்த மோட்டிவ் எனக்கு. அதனால என்ன பண்ணுவேன், ஏதாவது மாமூலா போய் சும்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க அப்படின்னு நேரா அதுவும் எடுப்போம் சில நேரத்தில. பட் மெயினா வந்து ஏதாவது வித்தியாசமா எடுக்கணும் ட்ரை பண்ணி தான் நானு மேக்ஸிமம் ட்ரை பண்றது. அப்படி எடுக்கும்போது தான் இந்த மாரி ரஜினி இப்படின்னா நம்ம 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 சொல்றது ஒரு 50% அவரு இன்னும் 50% எக்ஸ்ட்ரா போடுவாரு. ஓ! இப்ப இப்படி காலெல்லாம் அப்படி கொஞ்சம் கேமராக்கு முன்னாடி இப்படிலாம் தூக்கிட்டு நிப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் அப்பலாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு போட்டு அந்த மாரி தான் சில நேரத்தில எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பொறுமையெல்லாம் அவர்ட்ட நெறைய இருந்தது. அப்படியே நின்னுட்டே இருப்பார், ஸ்டடியா இருப்பார். சார் இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னொன்னு அப்படின்னா, அந்த இன்வால்வ்மென்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது அவர்கிட்ட. ம். அதனால தான் நமக்கு அதெல்லாம் தான் நமக்கு பேர் வாங்கி குடுத்தது. அந்த அந்த மாரி ஆர்டிஸ்ட்டோட கோஆப்பரேஷன் தான் நமக்கு வந்து இன்னும் நமக்கு என்கரேஜா இருந்தது. இன்னொன்னு நல்லா இன்னும் திருப்பி எடுக்கணும். இன்னும் வித்தியாசமா எடுக்கணும் அப்படின்னு ஒரு இத குடுத்தது அதுதான். அவங்களோட என்கரேஜ்மென்ட் தான். ம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தேடி வருவாங்களா? நீங்க சொல்றது அப்படியே உல்டாவா இருக்கு. ஏன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில அப்படிலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆ, ஆ, ஆ. ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நீங்க அ நான் ஃப்ரீயா இருக்கேன் வாங்க எடுங்கன்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க ம். ஏதாவது ஒரு படத்துக்கு தேவையானா தான் சொல்லி எடுப்பாங்களே ஒழிய, அந்த பீரியட்ல வந்து இப்போ பூர்ணிமா ஜெயராம், ம். ராதிகா இவங்கெல்லாம் நல்ல காஸ்டியூம் இருந்ததுன்னா, சுஹாசினி இவங்கெல்லாம் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. "ரவி ம். இன்னைக்கு நான் நல்லாயிருக்கு. இந்த இந்த ஸ்டுடியோல இருக்கேன். நல்ல காஸ்டியூம் வாங்க எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லி அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த 80ஸ் மாரி எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஏன்னா 80ஸ் காலகட்டத்திலயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இந்த 2K 26லயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால நான் 2 டிஃபரன்ஸும் பார்க்குறேன் நானு. அது வந்து 80ஸ் இது 90ஸ்ல தான் வந்து கோல்டன் பீரியட் அது. ம். ஆர்டிஸ்ட் வந்து அப்படி இன்வால்வ்மென்ட் என்னைக்கு வந்து இந்த கேரவன் வந்ததோ, அன்னையிலேருந்து அது போச்சு அது. ஏன்னா ஓ! அன்னைக்கு என்னன்னா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க.
ஒன்றா ஷாட் முடிஞ்சோடனே அங்கே வெளியில் கேரவன்லாம் இருக்காது. சும்மா அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க. இப்போ அவங்கள பற்றி அவங்க பர்சனல் மேட்டர் பேசுவாங்க, இவங்க பர்சனல் மேட்டர் பேசுவாங்க. இன்னும் ஒருத்தர் பாண்டிங் நல்லா இருந்தது. எப்போ கேரவன் வந்ததோ அதெல்லாம் போச்சு. அதனால் பட்டும் படாமல் தான் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தோமா, ஹலோ ஹலோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சா போனா அப்படி ஆயிடுச்சு. அந்த பீரியடில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, "இந்த மாதிரி நல்லா இருக்குது காஸ்டியூம், வா வந்து எடு" அப்படின்னு. சில்க்லாம் வந்து ரெகுலராக கூப்பிடுவோம், இந்த மாதிரி நல்லா இருக்குது இதுன்னு. வேறு பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் போனால் கூட ம். ரவி, ஸ்டில்ஸ் ரவியை கூப்பிட்டு வாங்க, ஓ! அவரை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களே ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. அண்டு காஸ்டியூம்ஸும் வந்து வித்தியாசமாக அவங்களே இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு, வாங்க இன்னைக்கு நல்லா புதுசாக காஸ்டியூம் வாங்கியிருக்கேன், வாங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க அனுபவத்திலே வந்து அதிகமா உங்கள கூப்பிட்டு, வாங்க நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லி அதிகமா உங்களுக்கு வந்த கால் யார்கிட்ட இருந்து? ஆக்டர் யாரு? ஆக்ட்ரஸ் யாரு? ஆக்ட்ரஸ்ஸு அஃப்கோர்ஸ் சில்க் தான். சில்க் தான். தான். சில்க் ஸ்மிதா தான். அ ம். ரொம்ப ரொம்ப நமக்கு இது ஆக்சுவலா அவங்க வந்து அ என்னோட ஃபேனுன்னு என் ஒய்ஃப்ட்டலாம் சொல்லியிருக்காங்க. ஓ! எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆக்சுவலா ஒரு படம் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நானு. நான் உங்கள் ரசிகன்னு. ம். அந்த படம் சுமாரா தான் போச்சு. அதுக்கப்புறம் வேற சில்க்க வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். அப்போ சில்க்கிட்ட நான் இது மாரி ஒரு படம் பண்ணலான்னு, அன்று பெய்த மழை அந்த டைப்ல ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி, இது மாரி நான் வந்து ஸ்டில்ஸ் ரவியோட ஃபேனு. அவ்வளோ அருமையான ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து என்ன வச்சு செக்ஸி படம் எடுக்கிறேன்றாரு. ஓ! இவன்னு போட்டு குடுத்துட்டா என் ஒய்ஃப்ட்ட. ஐயய்யோ! அந்த அளவுக்கு அப்ப தான் தெரியும். நம்ம வந்து அவங்க அந்த அந்த அளவுக்கு நம்ம மேல மரியாதை வச்சிருக்காங்க. அப்படின்ற ஒரு இது. அது மாரி எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாரி அவங்க நம்ம அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபேவரட். ஃபோட்டோகிராஃபரா இருந்திருக்கோம். நான் அதான் சொல்றேன். என்னோட அம்மா சாவுக்கு அப்புறம் அடுத்து அவங்க சாவுக்கு தான் பரியல் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் நானு. அந்த ம். அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட். அதே மாரி இப்ப நீங்க தமிழ் சினிமால இருக்க பாதி நடிகைகளோட நீங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டீங்க. நீங்க ஃபோட்டோ எடுத்தது தான் இப்ப வரைக்கும் வந்து அவங்க வீட்லயோ, இல்ல அவங்க ரேக்லயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல மெயினான பிக்சர். இப்ப ராதிகா அவர்களே மெயினான பிக்சர் தான் வந்து அவங்க வீட்ல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பேசப்படுற வேண்டிய பிக்சராஸ் இருக்கு. அப்படி நீங்க அ எடுத்து பார்த்து இப்போ எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. இத வச்சுக்கங்க அப்படின்னு நீங்க சொன்னது உண்டா யாருக்குன்னா? இல்ல ரொம்ப அந்த ராதிகா படமே அப்படித்தானே. எனக்கு ம், நான் ஆக்சுவலா என்னோட படத்துக்காக எடுத்தது அந்த படம். அந்த ம், படம். ம். அ நான் சும்மா வீட்டு வாசல்ல அப்படி சும்மா அந்த மேக்கப் இல்லாம சும்மா லிப்ஸ்டிக் மட்டும் லேசா யூசுவலா லேடீஸ் ஜென்ரலா போடுவாங்கல்ல லிப்ஸ்டிக்கு. லிப்ஸ்டிக் அந்த போடுவாங்க. மாரி போட்டுட்டு வந்து நின்னாங்க. அப்படியே எடுத்தது. பேக் லைட்ல எடுத்தேன். அதுதான் வந்து பெருசா போட்டு என்னோட படத்துல வந்து செட்ல வரும் அது. ம், சீன்ல. அத வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே அவங்களுக்கு இது பண்ணேன். அப்புறம் அவங்களும் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ம். தென் அந்த படத்தையே அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் அது. அதுதான் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் அந்த வீட்டு அவங்க ஆஃபீஸில பேக்ல வச்சிருக்காங்க அத. அதே மாரி எனக்கு இப்ப நீங்க ராதிகா அவர்கள் பேசும்போதே, ரேவதி அவர்கள் பேசாம இருக்க முடியல சார். ஏன்னா இப்ப தமிழ் சினிமால இப்ப நெறைய நடிகைகள் வராங்க. நெறைய பேர் வந்து லுக்கா சூப்பரா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அவங்க ஸ்மைல் அவ்வளோ அழகா இருக்குன்னு பேசுறோம். அந்த டைம்ல நெறைய நடிகைகள் இருந்தாலும், ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது ரேவதி அவர்கள சொல்லலாம். ஏன்னா இப்ப வரைக்குமே அவங்க எவ்வளோ வயசானாலும் சரி, அந்த ஒரு லுக்க மெயின்டெயின் பண்றாங்க. ஆ. வயசாகுது, நம்ம ஜாப் இதுவாகுது அதெல்லாம் தாண்டி, அந்த அந்த லுக்க மெயின்டெயின் பண்றாங்க. அதேமாரி அவங்க சின்ன வயசுல பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ ப்ளசன்ட்டா இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கே ஒரு மாரி கரெக்ட்டாவும், நீட்டாவும் ஒரு குழந்தைத்தன்மை அவங்க ஃபேஸ்ல தெரியும் சின்ன வயசுல ஆமாமா. பார்க்கும்போது. அது நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க ரேவதி அவர்களோட? இல்ல, இல்ல. அவங்க எனக்கு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுதான் அவங்க இப்போ ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க. அது மாரி ரவி அந்த ஒரு வெப் சீரிஸ் அவங்க டைரக்ட் பண்ணதில நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ம். தான் அத சொல்லியிருந்தாங்க. அத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதனால அப்பயிலேருந்து நமக்கு தெரியும். அப்ப அந்த குணங்கள் இன்னொன்னு என்னன்னா, அப்ப இருந்த அதே மாரி தான் இப்பயும் இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா, இந்த படம் ஷூட்டிங்கில பிரேக்குன்னு சொல்லுவாங்க. பிரேக் சொன்னா எல்லாரும் சாப்பாடுக்கு போடணும். இப்போ வந்து ஒரு ஒரு 10, 15 சேர் இருக்கும். எல்லாரும் வந்து போய் உட்காந்துருவாங்க. இவங்க அதுக்குள்ள உட்காந்து கொஞ்சம் நோட் பண்ணிட்டு, அடுத்து என்ன மத்தியானத்துக்கு மேல என்ன எடுக்கணும்னு சொல்லி ஏதோ நோட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க வந்து பார்த்தா எந்த சேரும் காலியா இருக்காது. எல்லாரும் ஃபுல்லா ஆக்குபைடா இருப்பாங்க. ம். அதனால அவங்க வந்து ஒரு டைரக்டரு, அந்த காலத்தில பெரிய ஹீரோயின் அதெல்லாம் பார்க்காம, அப்படியே தட்டில அவங்களே போய் பிளேட்ல ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து, அப்படியே தரையில உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க. ம். இவங்கலாம் எழுந்திரிக்க சொல்லி உட்கார வைக்கலாம், அது பண்ணலாம். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாரி பந்தா இல்லாம, அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ, அதே மாரி இன்னை வரைக்கும் இருக்காங்க அப்படியே. அப்படி ம். ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ரேவதி. ம்.
அதே மாரி அந்த டைமில் வந்து நிறைய பார்க்கலாம் சார். இந்த ஆக்டரோட இவங்களுக்கு வந்து காதல் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த கிசு கிசுன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ம். காலகட்டம் இருக்கு. நீங்க அந்த டைம்ல பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து சிலர் உண்மையிலேயே காதல் செய்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சிலர் கல்யாணம் இப்போ அந்த நடிகைகள் கல்யாணம் பண்ணி இப்போ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலர் அப்படி வாழாம பிரிஞ்சு போன தருணங்களும் நிறைய இருந்திருக்கும். அப்படி நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த டைம்ல வந்து நீங்க இவங்களுக்கு கப்பலா எடுத்திருப்பீங்க சில ஃபோட்டோஸு. ஆனா அது மேபி நீங்க ஷேர் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல ஷேர் பண்ண சூழ்நிலையும் வந்திருக்காது. அப்படிதான் இருக்கா சார்? இல்ல அப்படி ஒண்ணும் இது இல்ல. பட் ம், ம். ஏன்னா எனக்கு நான் இருந்த காலகட்டத்தில என் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து நளினி அதில நடிச்சாங்க. ம். ராமராஜன் அப்பப்ப வந்து பேசுவாரு, தூது விடுவாங்க. ஆ. அ அப்படிதான் 2 பேரும் சந்திச்சுக்கிறது அதெல்லாம் நடந்தது. அந்த மாரி தான் நடந்திருக்க ஒழிய, ம். அ அந்த மாரி கப்பலா வச்சு எடுக்கிறது அப்படி அதெல்லாம் எதுவும் ஒண்ணும் நமக்கு இல்ல. அதே மாரி எனக்கு இவங்க சில்க் அவர்கள பத்தி எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அவங்களோட ஹிஸ்டரிய அவங்க கதைய என்னென்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணாங்க, அது பண்ணாங்க அப்படின்னு என்னென்ன சொன்னாலும், அந்த டைம்ல நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க சார். அவங்க இப்ப நீங்க சொல்ற அந்த 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 ஃபேஸ் யாருன்னு தெரியல. அந்த மனுஷன் யாருன்னு தெரியல. அவங்க கூட இருந்தவங்க. அவங்கள கூட இருந்தவங்க, வாழ்ந்தவங்க யாருன்னு தெரியல. அந்த டைம்ல நீங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல பார்த்துருப்பீங்களா சார்? நீங்க அந்த டைம்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓகே அவங்க இல்ல. ஒரு அவரு கூட பெர்சன். ஒரு வெல் விஷரு அவங்க நல்லா வர்றதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணவரு. அது ம், அவரு ம், லவ் அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாரி தெரிஞ்ச மாரி இல்ல. அவரு ம், ம். எஸ்கார்ட்டா கூட அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா வந்து கூடவே வருவாங்க. எல்லா விஷயங்களும் பார்த்துக்குவாங்க. அப்படிதான் இருந்தாங்க. ம், ம். அதேமாரி கமல் அவர்களுடைய ஒர்க் பண்ணத பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா கமல் அவர்கள் எப்படி கமல் தான் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னொரு ம், வகையில பார்த்தீங்கன்னா, கமல் வந்து பாலச்சந்தர் மெயின் ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனு. கமல் ஆனதுக்கு அப்புறம் கமல் தான். கமல் என்னன்னா, அந்த காலத்திலேயே வந்து சில ஃபோட்டோஸ்லாம் அவரு எடுப்பாரு. அவரு எந்த கேமரா வந்தாலும் அவர் முந்தி கொண்டு அவர் தான் வாங்குவார் ஃபர்ஸ்ட்டு. வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுவார். வந்து இந்த மாரி என்ன பார்த்தா ஒரு குரங்கு வந்து கோல்ட் ஸ்பாட் அப்படியே குடிச்சிட்டு இருக்க மாரி இருக்கும். ம், அப்புறம் ஒரு நேபாள்ல வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு எருமை மாட வந்து தலைய வெட்டிருப்பாங்க. தலை துண்டா நிக்கும் அப்படியே. இதெல்லாம் வித்தியாசமா எடுத்திருப்பாரு இவரு. அப்ப எடுத்து நம்மட்ட காட்டுவாரு. காட்டும்போது எனக்கு வந்து ஒரு வெறி வரும். இவரு வந்து ப்ரொஃபஷனலா எடுக்கல அவரு. அவர் வந்து ஆக்சுவலா. ஒரு ஹாபியா தான் எடுக்குறாரு. அவரே வந்து இவ்வளோ பிரமாதமா எடுக்கும்போது, "நீ என்னத்துக்கு என்ன எடுக்குற?" அப்படின்னு எனக்குள்ள கேட்டுக்கிட்டு, நான் அதுக்கப்புறம் ஒரு வெறி வரும். அவரு ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே. நம்ம இதோட வித்தியாசமா எடுக்கணும்னு சொல்லி தான், நானு எனக்கு கொஞ்சம் வெறி வந்து அந்த மாரி வித்தியாசமா எடுக்க ஆரம்பிச்சது அது. ம், அதனால அவரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. அண்டு நல்லா அந்த காலத்தில ந ந அ நல்லா கோஆப்பரேட் பண்ணி இது பண்ணாரு. அந்த பாம்பே இது கூட நான் தான் ஃபோட்டோகிராஃபரா போய் எடுத்தேன். வாணி கணபதி ம், கல்யாணம் பண்ணும்போது பாம்பேல நடந்தது. அதுக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபரா போய் எடுத்தேன் நானு. ம், நல்ல நல்ல பழக்கம். நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு. ம். எல்லாத்தையுமே அட்வான்ஸா எல்லாமே திங்க் பண்ணுவாரு. அ கேமராவே நம்ம நம்ம இப்ப லேட்டஸ்ட்டா என்ன வந்திருக்கோ, அது அவர்ட்ட இருக்கும் அந்த கேமரா. இப்போ ரஜினி, கமல் அவர்கள தாண்டி மத்த நடிகர்களும் இப்போ முதன்மையா இருக்காங்க. தமிழ் சினிமால முதன்மையான நடிகர்களா வலம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க எல்லாரையும் நீங்க குழந்தையா இருக்கும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்க. அது இல்ல எக்ஸாம்பிள் அது வந்து வந்து சூர்யா அவர்களும், ஆ கார்த்தி அவர்களும் கூட மென்ஷன் இல்ல பண்ணலாம். அதான் சூர்யா, கார்த்திக் எடுத்திருக்கேன். ம், அதுக்கப்புறம் ஹேமாலினி பொண்ணு ம், அந்த இஷா இஷா தேவா என்னமோ அந்த அவங்களே எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ம். அது மாரி கமலோட ஸ்ருதி. அந்த ஸ்ருதிய வந்து குழந்தையா இருக்கும்போது கூட்டு வந்தாரு. அது கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து குடுன்னா, நெகட்டிவ்லாம் கூட வாங்கிட்டாரு அவரு. அது ஃபர்ஸ்ட்டு எடுத்தேன். இந்த மாரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு பிகினிங்ல எடுத்திருக்கேன். ம். எடுத்தவங்க அதே மாரி சாந்தனுல ஆமா. பாக்கியராஜ் பாக்யராஜ். அவங்க சின்ன பையனா இருக்கும்போது எடுக்க சொன்னாங்க எனக்கு. பூர்ணிமா ஜெயராம் தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எடுத்து குடுத்தேன். அவங்கலாம் அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்கலாம் அந்த மாரி. ம். அப்படி சார் அதுதான் சார். இப்ப இதில நெறைய கேள்விகள் இருக்கு. இதிலே சப் கொஸ்டின் சொல்லலாம். ஏன் அப்டின்னா, சிலர் ராசி அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க சார். அது ஆஸ்ட்ராலஜின்னு கூட சொல்லிக்கலாம்னு நெனைக்கிறேன். எங்க ஒரு ஆஸ்ட்ராலஜி கிட்ட போற மாரி, எங்க ஃபேமிலிக்கு இவர் தான் ஃபோட்டோகிராஃபர். இவரு வந்து ஃபோட்டோ எடுத்தனால தான் நான் இப்ப தமிழ் சினிமால ஒரு நடிகனா மாறியிருக்கேன், இல்ல நடிகையா மாறியிருக்கேன். அதே மாரி இவரு உனக்கு ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னா, என் பையனுக்கு எடுத்துட்டாருன்னா, அவனும் நல்ல நடிகனா மாறிருவான். அப்டின்னு சொல்லி ஃபாலோ பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்டி நீங்க இன்சிடென்ட் சொல்லலாமா சார்? யார் அப்டி உங்ககிட்ட ஃபாலோ பண்ணி வந்தவங்க இல்ல, யாராரு? இல்ல. அப்படிலாம் அவங்கள கேட்டு தான் தெரியும் ஒழிய, நம்மட்ட ஜெனரலா இல்ல நான் இப்ப நீங்க எடுத்தது இல்ல, இல்ல. பூர்ணிமா இப்ப சொன்னீங்கல்ல இது அவங்களே. எடுத்தத நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அவங்கலாம் ஆர்டிஸ்ட் ஆயிருக்காங்க. அதுதான் நமக்கு தெரியுமே ஒழிய, நம்மளால ஆனாங்கன்றதுலாம் இல்ல தெரியாது. இல்ல சார். பட்டு அது அவங்களுக்கு பெர்சனலா இருக்கலாம். இப்ப நீங்க இல்ல, இல்ல. பாக்யராஜ் அவர்கள இல்ல. பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்களா என்னன்னு அவங்கள கேட்டா தான் தெரியும். பட் நம்ம எடுத்த ஆட்கள்லாம் இப்படி இந்த மாரி ஆயிருக்காங்கன்றது
லிஸ்ட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்குது. அவ்வளோதான் ஒழிய, ம். நம்ம நம்மளா சொல்லிக்கூடாது அது. பட் கரெக்ட். அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். ஃபிலிம் டூ டிஜிட்டல் ஏரா. இந்த இந்த ஏரா ஃபுல்லா நீங்க வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் இப்போ கூட நடுவுல நீங்க ரீசென்ட்டா சில இதுக்கெல்லாம் கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க. ஒரு ட்ரெயின் மேல ஏறிட்டே நீங்க நின்று எடுத்திருப்பீங்க. ஆமா. அதெல்லாம் பார்த்தோம். பரவால்ல மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி வொர்க் பண்றாரே இல்ல அப்படின்னு. நமக்கு கொஞ்சம் வந்து ஆர்வ கோளாறு ஜாஸ்தி. அதனால அவங்க எடுக்கிறத நம்ம எடுக்கணும் வித்தியாசமா. அவங்க என்ன ட்ரை பண்றாங்களோ, அது நாமளும் எடுக்கணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா சும்மா மத்தவங்கலாம் சும்மா கீழேருந்து 2 எடுத்துட்டு போய் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. நாம வந்து கேமரா பக்கத்துலயே நின்னுட்டு அ எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ கூட ஒரு இளன் ட யங் எலன், டைரக்டர் எலன். அவர் படம் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் எல்லாருமே அந்த லாஸ்ட் டே முடியும்போது எனக்கு வச்சுட்டு கேக்க வெட்டிட்டு எல்லார்கிட்டயும் மைக்ல பேசுறாங்க. இந்த இந்த வயசுலயும் வந்து 72 வயசுலயும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றீங்க சார். நீங்கலாம் இன்ஸ்பிரேஷன் சார். நாங்கலாம் இந்த வயசுல இப்படி பண்ணுவோமான்னு தெரியாது. அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு இது. ம். அது என்ன சொல்றது? ஒரு டானிக் மாரி நமக்கு. ம். அப்படி அவங்க பிரைஸ் பண்றது நமக்கு ஒரு டானிக் மாரி. நம்ம என்னன்னா ஒரு பேஷனட்டா பண்ணதுனால, இப்ப அந்த மாரி இந்த வயசுல ஏங்க அதுலலாம் ஏறுறீங்க ரிஸ்க்கு அப்படிலாம் என் ஒய்ஃபே சொன்னாங்க. ம். ஒரு ஃபோட்டோவ பார்த்துட்டு, நான் போட்டத பார்த்துட்டு, "என்னங்க இது இப்போ போய் இது மேலலாம் ஏறி நின்னு படம் எடுக்குறீங்க?" அது இதுன்னு. பட் நமக்கு அந்த ஒரு ஆர்வ கோளாறு நல்லா வித்தியாசமா வரணும், வரணும், வரணுன்ற இப்பயும் ஃபர்ஸ்ட்டு படம் பண்ற மாரி தான் நெனச்சு ஃபீல் பண்ணி எடுப்பேன். இப்போ ம். ஒர்க் பண்ற படங்கள். ம். அதனால அது அந்த ஒரு பேஷனேட்ல நம்ம அதெல்லாம் உயரம், அதெல்லாம் ரிஸ்க்கு அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அந்த மாரி தான் எடுப்பேன். அதே மாரி அந்த காலகட்டத்திலருந்து பார்க்கும்போது, பாலு மகேந்திரா அவர்களும் சரி, அ மகேந்திரன் அவர்களும் சரி, இல்ல பாலச்சந்தர் அவர்களும் சரி, அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "நோ மேக்கப்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நோ மேக்கப் எதா இருந்தாலும் நீ உன்னுடைய உன்னுடைய நிறத்திலே வரணும். அதே மாரி உன்னுடைய திராவிடியன் ஸ்டாக்" அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. நெறைய இன்டர்வியூல மென்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுடைய அந்த கருப்பு தான் நம்மளோட அழகு. அந்த திராவிடியன் ஸ்டாக் அந்த ஃபேஸ் கட் தான் நம்மளுடைய அதுதான் அழகு. அதுதான் உன்னோட ஃபேஸ்ல உன்ன அழகா காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் நீங்களும் ஃபாலோ பண்றீங்க. நெறைய இடத்துல இப்போ ராதிகா அவர்களும் சொல்லும்போது நோ மேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அது எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் யூசுவலா அப்படி வருதா? மேக்கப் இல்லாம பண்றது? இல்ல இல்ல, இல்ல. அப்படி இல்ல. சிலருக்குன்னு வர ஏன்னா சில இன்ஸ்பைரேஷனா? பேர் வந்து அவங்க மேக்கப்போட இருந்ததுன்னா எடுக்க வேண்டியதான் சூழ்நிலை. ஏன்னா, அவங்க போய் ரொம்ப அவங்கள கமெண்ட் பண்ணி, இல்ல மேக்கப்லாம் எடுங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப பாலுமகேந்திரா இவங்கலாம் வந்து என்னன்னா, சாதனை பண்ணிட்டாங்க. அதனால அவங்க சொல்லும்போது கேட்பாங்க அது. நம்ம மத்த இப்போ ஃபோட்டோகிராஃபர் போய் இல்ல, இல்ல மேக்கப்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா இது பண்ண மாட்டாங்க. அதனால ம். இப்ப நாங்கலாம் வந்து நான் மேக்கப்போடையும் எடுப்பேன். நான் மேக்கப் இல்லாமயும் எடுப்பேன். ஏன்னா மேக்கப் இல்லாம எடுக்கிறது என்னன்னா, நல்ல ஸ்கின் டோன் நல்லாருக்கும். ம். இப்போ வந்து ரியலா என்ன நீங்க இருக்கீங்களோ, அந்த டோன் இருக்கும். அந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். அதனால அது பட் ஆனா சிலருக்கு வந்து மேக்கப் போணும். இப்போ பானுப்பிரியா நீங்க வித்தவுட் மேக்கப்ல பார்த்தீங்கன்னா, ம். ரொம்ப டார்க்கா ஒரு மாரி காம்ப்ளெக்ஷன்ல இருப்பாங்க. ம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்காங்க அவங்க அவங்களோட ம். ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி அவ்வளோ அழகா இருப்பாங்க. அது வந்து மேக்கப் தான் பண்ண முடியும். ம். சில நேரங்கள்ல வந்து மேக்கப் தேவையில்ல. இப்ப சில படங்களுக்கு வேற என்னன்னா, மேக்கப் தேவையில்ல. ஏன்னா, ம். அது படம் வந்து நேச்சுரலா இருக்கணும், கேரக்டர் அப்படி இருக்கணும் அப்படின்றது. இப்ப சில படத்துக்கு இது தேவை. இந்த மாரி இப்ப பானுப்பிரியா சொல்றேன்ல, அந்த மாரி சில ஆர்டிஸ்ட் அப்படி இருந்தாங்கன்னா, அவங்கள என்ஹான்ஸ் பண்ணிக்க தான் காட்டணும். ஏன்னா, ஆடியன்ஸ் வந்து அ அந்த மாரி கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருந்தா தான் லைக் பண்ணுவாங்க அத. ம். அந்த ம். மாரி தான் அதுக்கு தேவை. மேக்கப்பும் சில நேரம் தேவை. பாலுமேந்திரா சொன்ன மாரி சில இடங்கள்ல வந்து வித்தவுட் மேக்கப் நல்லாருக்கும். ம். நான் ஜென்ரலா எல்லா 2த்தையும் எடுப்பேன் நானு. ஏன்னா, எனக்கு வந்து நான் இதுக்காக நீ மேக்கப்லாம் கழிச்சிட்டு வான்னு சொல்ல மாட்டேன். மேக்கப் இல்லாம இருக்கும்போது, அதிலயும் எப்படி நான் கொஞ்சம் லைட்ட பூஸ்ட் பண்ணி, கொஞ்சம் இன்னும் அழகா காட்டுவேன். இப்ப கவுண்டமணியே டார்க்கா இருப்பாரு. பிளாக்கா இருப்பாரு. ம். அவரையே கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா லைட் போட்டு எடுத்தோன்னா, இன்னும் பிரைட்டா தெரிவாரு அவரு. அவ்வளோதான். இது ஆனா நெறைய பேருக்கு தெரியாது. என்ன இந்த லைட் இப்போ ஒரு லைட் போட்டாங்கன்னா, அந்த லைட்டோட நிறுத்திட்டாங்கன்னா, அ கருப்பா தான் தெரிவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லைட் குடுத்து எக்ஸ்போஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா, டெக்னிக்கலா கொஞ்சம் சரி பண்ணா, இன்னும் பிரைட்டா தெரிவாங்க. அதனால நான் எடுத்த படங்கள்ல பாருங்க, கவுண்டமணி நல்லா அ பிரைட்டா இருப்பாரு. ம். அதுதான் என்ன பட் சில படத்துக்கு தேவை அந்த மாரி. சில படத்துக்கு தேவையில்ல. தேவையில்ல. அப்படி அப்படி இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுப்போம் நம்ம. நான் போய் இல்ல, இல்ல மேக்கப்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. பட் மேக்கப் இல்லாம இருந்தாலும் நான் அத எப்படி அழகுபடுத்தலான்னு தான் பார்ப்பேன் நானு. அவ்வளோதான். ம்.
அதுலயும் நீங்க எடுத்த ஃபோட்டோ வச்சு தான் இப்போ வரைக்கும் பசங்க எல்லாரும் இந்த கால ஸ்டோரி போடுறாங்க சில்கோடது. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்ன பொறுத்தவரை காவியம் அப்படின்னு சொல்லி ஓ! ஓ! சில்க் அவர்களுடைய ஃபோட்டோ இப்போ நீங்க எடுத்த ஃபோட்டோ தான் வந்து ஓகே. ஸ்டோரியா போடுறதும், ஓ! அதை ஏஐலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ! ஓ! நிறைய இந்த டிசைன்லாம் வந்துருச்சு. டச்சப்லாம் பண்ணிட்டு ஆ, கொஞ்சம் ஆ, பெயிண்டிங் மாதிரிலாம் பண்ணி ஆமாமா. நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் சார். படத்துல ஒரு பார் சீன் வருதுன்னு வச்சுக்கங்களேன். பார் சீன்ல பேக்ரவுண்ட்ல சில்கோட ஃபோட்டோ தான் இருக்கும். ம், ம், ம். அத வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. இல்ல ஏதோ ஒரு முக்கியமான சீனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பேக்ரவுண்ட்லயும் நீங்க எடுத்த அந்த ஃபோட்டோ தான் டிசைன் பண்ணி ஒரு டிசைனா வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ இப்போ வரைக்கும் பேசுது. ஓகே. அது அதுதான் சார். இப்போ நீங்க சில்க் பார்க்கும்போது, அவங்க கிட்ட நீங்க என்ன சார் அப்சர்வ் பண்ணீங்க? இப்போ எல்லாரும் ஆர்டிஸ்ட்கிட்டயும் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுவோம். இவங்க கண்ணு ஷார்ப்பா இருக்கு. இவங்க வந்து லுக்கு செம்மையா இருக்கு. இவங்களுக்கு லிப் வந்து சிரிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஸ்மைல் அப்படின்றோம். அந்த மாதிரி சில்க் கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன சார்? இல்ல பவர்ஃபுல் ஐஸு. ஐஸு பவர்ஃபுல்லு. அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு சூப்பர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. ஆ நல்ல டேஸ்ட்டு. ப்ளஸ் வந்து நாலேஜ் இங்கிலீஷ் நல்லா பேசுவான். ஆக்சுவலா பிகினிங்லலாம் பெருசா பேச மாட்டாங்க. ஆனா ஒரு ஆஃப் லேட் என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல டியூட்டர் வச்சுட்டு, நல்லா கத்துக்கிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுற இது ஒரு இது. அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். ம். அதெல்லாம் பெரிய அசத்தரமான விஷயம் அது. அண்ட் அதே மாரி நீங்க மேகசின்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ முன்னாடிலாம் மேகசின்னா கொண்டாடுவோம். ஏன்னா மேகசின் ஐயோ! மேகசின் வந்துச்சுடா, எட்றா ஓப்பன் பண்றா, தொறடான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் பார்க்குறவங்களும் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இந்த 80ஸ்லேருந்தே சொல்லலாம். ஆனா இப்போ மேகசினுக்கு கொஞ்சம் வேல்யூவும் கம்மியாயிடுச்சு. டிஜிட்டல்லாம் நெறைய வந்துட்டாங்க. டிஜிட்டலா பார்க்குற மேகசினும் இருக்கு. அப்படி அந்த 2 மேகசினும் நீங்க பார்த்த அனுபவம் இருக்கணும் சார். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். அந்த டைம்ல நீங்க ஒர்க் பண்ணது, இல்ல சிலர் வந்து ஃப்ரண்ட் இல்ல பேஜ்ல அன்னைக்கு வந்து பிரஸ்ஸு மீடியா தான் இதா இருந்தது. ஏன்னா அது வேற வழி இல்ல. இப்ப நீங்க ஒரு இந்த படம் ஷூட்டிங் நடக்குதுன்னா, அதில எடுக்கிற ஒர்க்கிங் ஸ்டில்லோ, பிக்சர் அந்த ஆர்டிஸ்ட் ஸ்டில்லோ போட்டா தான் இந்த படம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜனங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும். இந்த மாரி எல்லாருக்கும் தெரியிற ஒரு விஷயம். அதனால அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அன்னைக்கு காலகட்டத்தில அது. அது அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் இது வந்தோனே, அதுக்கு உள்ள மரியாதை போயிடுச்சு அது. ம். இப்ப ஏன்னா இவங்களே யார் வேணா இதில என்னன்னா, இப்ப இது யார் வேணா அவங்களே ஓனா கிரியேட் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இப்ப. அதுதான் டிஃபரன்ஸ் 2த்துக்கும். ம். பட் பிரஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு வந்து நான் பிரஸ் ஃபோட்டோகிராஃபி தான் முதல்ல அதில தான் என்டர் ஆனேன் நானு. அது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ம். அது என்னன்னா, எனக்கு காலையில ஒரு கவர்னர ஃபோட்டோ எடுக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவன கூலி தொழிலாளி எடுக்கலாம். அது 2 அப்படி வேரியேஷன் அதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அது பிரஸ் ஃபோட்டோகிராஃபரா இருக்கும்போது. அது நல்லா இருந்தது. அந்த ஒரு அப்ப அந்த காலகட்டத்தில. ம். நைஸ் சார். இவ்வளோ நேரம் என் கூட எல்லா விஷயத்தையும் விரிவா வந்து தெளிவா சொன்ன நேரத்துக்கும் சரி, உங்க நேரத்துக்கும் சரி ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ நாங்க நெறைய பார்க்கணும். நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் இன்ஸ்டால போட்டே இருங்க. இன்ஸ்டால ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்காங்க. நீங்க ஓகே. போடுற பழைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே போடும்போது, எங்களுக்கு எல்லாத்தையும் மெமரீஸா பார்க்க முடியுது. ஒரு வரமா இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு. நன்றி. தேங்க் யூ ஸோ மச். நன்றி. எனக்கும் தேங்க் யூ. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ.